வணக்கம் மாணவர்களே. இப்போ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 5 மார்க்கில் ஃபஸ்ட் கொஸ்டின், நமக்கு தேர்ட் சாப்டரில் இருக்கிற 5 மார்க்கான ஃபஸ்ட் கொஸ்டின். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் த பாலினாமியல்ஸ் x³ + x² - x + 2 and 2x³ - 5x² + 5x - 3. ஸோ நம்ம இதுக்கு வந்து ஜிசிடி ஆஃப் பாலினாமியல் வந்து கண்டிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டில் வந்து நம்ம ஒன்று வந்து f(x)ன்னு எடுக்கணும், g(x)ன்னு எடுக்கணும். நம்ம என்ன செய்யணும்னா g(x)ஐ வந்து f(x)ஆல் நம்ம f(x)ஐ வந்து g(x)ஐ வந்து டிவைட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து f(x) வந்து எதை எடுக்கணும்னா எது பெரிய நம்பரோ அதை தான் நம்ம வந்து f(x)ன்னு எடுக்கணும். ஸோ நமக்கு இங்கே பவரை பாருங்கள், ரெண்டுலேயுமே நமக்கு வந்து x³ தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்கணும், நம்பரை பார்க்கணும். ஃபஸ்ட் நம்பரை பாருங்கள், இங்கே 2 இருக்குது, அங்கே 1 தான் இருக்குது. ஸோ அப்போ எது பெரிய நம்பர்னால் நமக்கு 2x³ - 5x² + 5x - 3 தான் நமக்கு பெரிய நம்பர். ஸோ நம்ம அதான் என்ன செய்யணும், f(x)ன்னு எடுக்கணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து g(x)ன்னு எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம இது வந்து பார்க்கலாம். ஸோ வந்து எழுதிக்கோங்க. f(x) வந்து உள்ளே போட்டுக்கோங்க, g(x)ஐ வெளியே போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம இது எப்படி டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம். மொதல் வந்து நம்ம உள்ளே இருக்கிற ஃபஸ்ட் நம்பர் என்னது, நமக்கு 2x³ அதை வந்து எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு வெளியே போட்டிருக்கோம்ல, அதில் இருக்க ஃபஸ்ட் நம்பர் எழுதிக்கோங்க. ஸோ இதை வச்சு இதை டிவைட் பண்ணணும். இந்த x³ இந்த x³ கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும், 2. ஸோ இந்த 2 வச்சு தான் நம்ம என்ன செய்யணும், மேலே போட்டு இங்கே இருக்கிற இதை வந்து இந்த 2வால் மல்டிப்ளை பண்ணி உள்ளே போடணும். மொதல் x³ இருக்குது, 2 இருக்குது. 2வையும் x³ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 2x³ கிடைக்கும். ஸோ எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து நமக்கு என்ன இருக்குது, 2 இருக்குது. முதல் x³ பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப்பு வந்து அடுத்த நம்பரை தான் மல்டிபிள் பண்ணணும். 2வையும் x² மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு +2x² கிடைக்கும். அடுத்து நமக்கு என்ன கிடைக்கும், -2x கிடைக்கும். அடுத்து +2 × மல்டிபிள் பண்ணால் 4 கிடைக்கும். ஸோ நம்ம இது பண்ணிட்டு என்ன செய்வோம், அடுத்து நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன செய்வோம், சைனை சேஞ்ச் பண்ண போகிறோம். ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டுக்கோங்க, மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கோங்க. இப்போ இது என்ன செய்யணும், கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே -5x², இங்கே -2x², ரெண்டுமே சேம் சைன், ரெண்டுலேயும் மைனஸ் தான் இருக்குது. ஸோ பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸ் தான் இருக்குது. ஸோ மைனஸ் போட்டாச்சு. 5 & 2வையும் நம்ம ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், 7x². அதுக்கடுத்து இங்கே என்ன கிடைக்கும், நமக்கு +7x கிடைக்கும். இங்கே -7 கிடைக்கும். ஸோ பாருங்கள், எல்லாத்துலேயும் நமக்கு மைனஸ் காமனாக இருக்குது. நமக்கு வந்து முன்னாடி ஃபஸ்ட் நம்பர் வந்து மைனஸில் இருக்குது. ஸோ அதனால் என்ன செய்ய போகிறோம், மைனஸை வெளியே எடுக்க போகிறோம். அதுமாதிரி 7 எல்லாத்துலேயும் காமனாக இருக்கா. ஸோ 7ஐ வெளியே எடுக்க போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும், x² - -x +7 கிடைக்கும். ஏன்னா -7 வெளியே எடுத்துட்டோம். -7 வெளியே எடுத்து போயிடுச்சுன்னா இங்கே என்ன இருக்கும், x² மட்டும் இருக்கும். இங்கே நம்ம வந்து ஒரு மைனஸ் எடுத்துருக்கோம். அப்போ நமக்கு என்ன இருக்கும்ல, மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் நமக்கு வந்து ப்ளஸ்ஸு. ஸோ நம்ம ஒரு மைனஸ் எடுத்துட்டோம், மீதி நமக்கு என்ன இருக்கும், மைனஸ் இருக்கும். அதனால் -x போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மைனஸ் நம்ம வெளியே எடுத்துட்டோம். அப்போ இங்கே என்ன இருக்கும், +7 வெளியே எடுத்தாச்சு. அப்போ அதுக்குள்ளே 1 இருக்கும். ஸோ நமக்கு என்ன வேணும்னா, லாஸ்ட் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரணும், =0 வரணும். ஸோ இது நமக்கு வந்து ≠0 வந்து வரலை. ஸோ அப்போனா -7x² - x + 1 வந்து ≠0. ஸோ அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அடுத்து வந்து என்ன செய்ய போகிறோம்னா, g(x)ஐயும் f(x)ஐயும் மாற்ற போகிறோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம இந்த நம்பரையும் தான் நம்ம பார்க்கணும். சரியா? இப்போ நம்ம வந்து f(x) நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா, இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போகிறோம்னா, நமக்கு ரிமைண்டர் கிடச்சிருக்கு. அந்த ரிமைண்டரை வச்சு நமக்கு இங்கே g(x) இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ நம்ம போட்டுக்கோங்க. g(x) நமக்கு எவ்வளோ, x³ + x² - x + 2. நமக்கு ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்குன்னா x² - x + 1. நமக்கு இது என்ன ஆயிரும்னா, இந்த -7, இப்போ -7 x² - x + 1 = 0. அப்போ x² - x + 1 = 0. அந்த -7 அந்த சைடு போகும்போது 0 ஆயிரும். ஸோ நமக்கு வந்து இது மட்டும் தான் கிடைக்கும். இது வந்து நமக்கு ≠0 வந்திருக்கு. ஸோ அதனால தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், திரும்பவும் நம்ம வந்து ஒரு f(x) g(x) வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். g(x) நம்ம வந்து ரிமைண்டர் வச்சு என்ன செய்ய போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். எப்பயும் போல தான். இப்போ எப்படி டிவைட் பண்ணுவோம்னா, ஃபஸ்ட் நம்பர் என்ன நமக்கு என்ன இருக்குது, x³ இருக்குது. இங்கே ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, x² இருக்குது. இப்போ நம்ம டிவைட் பண்ணால் கிடைக்கும், இங்கே 2x² இருக்குது, இங்கே 3x³ இருக்குது. சாரி, இங்கே 2x இருக்குது, இங்கே 3x இருக்குது. அப்போ கேன்சல் ஆச்சா, மீதி நமக்கு என்ன இருக்கும்னா x மட்டும் இருக்கும். ஸோ நம்ம அந்த x தான் என்ன செய்ய போகிறோம், மேலே போட போகிறோம். போட்டு இப்போ பெருக்க போகிறோம். x-ஐயும் x² நமக்கு என்ன கிடைக்கும், x³. அடுத்து நமக்கு என்ன கிடைக்கும்னா -x², அடுத்து +x. அவ்வளோதான். இப்போ என்ன செய்யணும், சைன் சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ் இருந்தால் ப்ளஸ். அப்போ இது ஃபுல்லாக 0 ஆயிரும். இங்கே +x², இங்கே +x². அப்போ என்ன கிடைக்கும், 2x² கிடைக்கும். அதுக்கடுத்து பாருங்கள், நமக்கு இங்கே மைனஸ், இங்கே மைனஸ். அப்போ என்ன கிடைக்கும், -2x கிடைக்கும். அடுத்து வந்து +2, மீதி +2 இருக்குது, போட்டாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து
இங்கே எக்ஸ் ஸ்கொயர் நம்ம எதுக்கு வந்து டிவைட் பண்ணலன்னா இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. நமக்கு எப்பவுமே உள்ளே இருக்க நம்பர் வந்து இங்கே வெளியே இருக்க நம்பரோட பெருசாக இருக்கணும். ஸோ இங்கே நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது, ஆனால் இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம என்ன செய்ய முடியாது, இதை வந்து டிவைட் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம அடுத்த ஸ்டெப் வந்தோம். இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நமக்கு வந்து சேமாக தான் இருக்குது, அப்புறமா டிவைட் பண்ணலாம். அதனால தான் என்ன பண்ண போகிறோம், இப்போ அடுத்த ஸ்டெப் பண்ண போகிறோம். எப்பயும் போல தான் என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட் இருக்க நம்பர் எடுத்து எழுதிக்கோங்க 2x². அடுத்து இங்கே ஃபஸ்ட் இருக்க நம்பர் நமக்கு என்ன இருக்குது, x² இருக்குது. ஸோ x² எழுதிக்கோங்க. இப்போ நமக்கு டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். ஸோ அந்த 2 தான் என்ன செய்ய போகிறோம், அங்கே போட போகிறோம். நமக்கு என்ன 2 + 2. ஸோ +2 வந்து மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 வச்சு இதை மல்டிப்ளை பண்ணணும், எக்ஸ் வச்சு பண்ணக்கூடாது. இப்போ நம்ம போட்டோம் பார்த்திங்கன்னா அந்த 2 வச்சு தான் பண்ணோம். 2 வச்சு மல்டிப்ளை பண்ண நினைக்கிறது இருக்கும் 2x² - 2x அடுத்து +2. இப்போ நம்ம என்ன செய்யணும், நம்பரை சைனை சேஞ்ச் பண்ண போகிறோம். ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ், அப்போ எல்லாம் நமக்கு என்னவாயிரும், 0 ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா GCD ஆஃப் லாஸ்ட்டு எழுதிக்கோங்க. நமக்கு GCD தானே கேட்டிருக்காங்க. GCD ஆஃப் 2x³ - 5x² + 5x - 3, அடுத்து நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் இருந்துச்சுல x³ + x² - x + 2ஓட GCD நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இதுதான் நமக்கு வந்து சைடில் நம்ம ரிமைண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஆன்சர். x² - x + 1 தான் நமக்கு ஆன்சர். ஸோ இது மாதிரி எடுத்து எழுதணும். ஸோ இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தப்பாக வராது. ஸோ ஆன்சர் நல்லா பார்த்துக்கோங்க.